ப்ரோ எந்த போனை போட்டா எப்படி இருக்கும்? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். ஒண்ணு ஆகலையோ. இந்த ராபிட் ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா ராபிட்டோட பிளட் எடுத்து ஒரு ஆயில் தயாரிச்சிருக்காங்க. சில காலையில 10 மணி ஆகுது. சூரியன் கண்ணை கூசுறாரு. எவ்வளவுதான் சூரியன் சுள்ள நடிச்சாலும் வேற லெவல்ல குளிருது. இது நம்மளோட கொடைக்கானல் டே 2. இப்ப நம்ம எங்க போறோம் அப்படின்றது ஒரு சின்ன பிளாஷ்பேக் போய் பார்த்துட்டு வருவோமா? வாங்க போலாம். பூம்பாறை 67. ஏன் மூஞ்சில பிரைட்டா லைட் போட்ட மாதிரி இந்த பூம்பாறை பார்த்து என்ன பாத்தீங்க? நம்ம பூம்பாறை என்ன போல கொடைக்கானல் தான் போறோம். கடவுள் இருக்கிறாங்க மாரே. எஸ், நம்ம பூம்பாறை தான் போயிட்டு இருக்கோம். என்னதான் நம்ம ஓன் டிரைவர் கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொன்னாலும் நம்ம ஹையர் பண்ண டிரைவர்னால போறோம். வாங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் டிராவல் பண்ணுங்க. போற வழியில ஒரு வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொல்லி நிறுத்தினார் நம்ம டிரைவர். சோ அது என்ன வியூ பாயிண்ட்னு பார்க்கலாம் வாங்க. ப்ரோ எந்த போனை போட்டா எப்படி இருக்கும்? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். ஹாய் எவ்ரிபடி. டே 2 இன் கொடைக்கானல். நம்ம இப்போ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பழனி வியூ. நம்ம அண்ணன் வந்து ஆல்ரெடி ஒரு இடத்துல நிக்க வச்சு போட்டோ எடுத்துட்டாரு. இந்த வியூ பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. நான் கிளாஸ்ல கண்ணாடி போட்டு பார்க்கறதுக்கும் வெறும் ஐஸ்ல பார்க்கறதுக்கும் வேற லெவல்ல இருக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஒரு ஃபால்ஸ் ஒன்று தெரியுது. அப்படியே ஜூம் வச்சா தெரியும். ஆக்சுவலாக கொடைக்கானலுக்கு வர அந்த ரோடோட பெண்ட் எல்லாமே இங்கே வந்து கிளியர் வியூவில் இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா பெஸ்ட் வியூ இன் கொடைக்கானல் வந்து இந்த பழனி வியூ சொல்கிறாங்க. ஸோ நான் ஜஸ்ட் இந்த வியூவில் அப்படியே நல்லா மிஸ்ட் ஃபார்மாக இருக்குது. இது வந்து நல்லா சன் இருந்தாலும் பயங்கர மிஸ்டில் வந்து ஒரு சின்ன சிறுந்துனே இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. மக்களுக்கு ஓரளவுக்கு தான் இருக்காங்க, ரொம்பலாம் இல்லை. நேற்றுலாம் செம்ம கூட்டமாக இருந்தாங்க. லீவ்லாம் முடிஞ்சு மக்கள்லாம் ஊருக்கு திரும்பிட்டு இருக்காங்க. க்ரௌட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அது நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். செம்மையா இருக்கு. அந்த வீடுலாம் பார்க்க எவ்வளவு செம்மையா இருக்குல்ல. அங்கே போயிட்டு தான் வருவோம். சான்ஸே இல்ல. இது அது வர பாண்டு மாதிரி குட்டியே குட்டி. ஆமா ப்ளீஸ் அங்க ஒரு பூம்பாறை ரூம்ஸ் அங்க இருக்கு பாருங்க மம்மி. ஸ்ட்ரைட்ல அந்த இக்லூ. ஓ இங்க பாரு ஸ்ட்ரைட்டா பாரு கிரேஸ். அது தெரிஞ்சு பாத்துட்டு அந்த ஸ்ட்ரைட்டா அங்க மாடிக்கு போலாம். போக முடியுமா? அதெல்லாம் போலாமான்னு தெரியல. வீட்லாம் நம்ம டிரைவர் அண்ணா ஒரு ஹோட்டல்ல நிறுத்தினாரு. அந்த ஹோட்டல் மாடியில இருந்து பார்த்தா பூம்பாறை வில்லேஜ் வியூ செம்மையா தெரியுது. அடுத்து ஒரு சைட் சீயிங் தான் கூட்டிட்டு போறாரு. அங்க ஒரு பர்சனுக்கு 20 rupees டிக்கெட்னு சொன்னாரு. வாங்க அது என்ன இடம்னு பார்க்கலாம். இப்ப நம்ம வந்திருக்கிற இடம் ICAR அக்ரி ஈகோ டூரிசம். Rabbits, lake view, grassland, cinema shooting place, modern sheep. அது கூட எல்லாம் போட்டோ எடுக்க முடியுமா? நம்ம அண்ணன் செம்ம வைபோட தான் ஓட்டுறாரு. ஒண்ணு ஆகலையோ. So sweet, cute. இந்த அக்ரி ஈகோ டூரிசம்ல ஷீப்ஸ் அண்ட் ராபிட்ஸ்லாம் இருக்கு. சில ராபிட்ஸ் இப்பதான் குட்டி போட்டிருக்கு அண்ட் சிலதுலாம் பிரெக்னெண்டா இருக்கு.
Black கலர்ல ஒரு rabbit தான் first time. இந்த ரேபிட் ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா ரேபிட்டோட பிளட் எடுத்து ஒரு ஆயில் தயாரிச்சிருக்காங்க. சில பேர் சொல்றா முடி வளருட்டு, சில பேர் சொல்றா முடி வளராதுட்டு. இதெல்லாம் தேய்ச்சி பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். கலர் கலரா கதை விடுறாங்க, ஏதோ யாரோ வாங்குறாங்க, பார்ப்போம். இங்க ஒரு பெரிய ஓப்பன் ஃபீல்டு இருக்கு. இங்க தான் ஷீப்ஸை கிரேசிங் பண்ண விடுறாங்க. நிறைய மூவிஸும் இங்க தான் எடுத்திருக்காங்க. இதுல ரீசெண்டா வந்த சர்தார் மூவி கூட இங்க தான் எடுத்திருக்காங்களாம். இங்க வந்தா ஒரு 1 hour ஜாலியா ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்க தெரியுற இந்த லேக்குக்கு தான் அடுத்து நம்ம போறோம். அதை நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம். சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறோம். ராட்டினமா அது காலைல சாப்பிட்ட பூரில தொண்டை வரைக்கும் வந்துச்சுடா. என்னடா நடக்குது இங்க? இது வரைக்கும் எங்க வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ். பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.